தாத்தா எவ்வளவு பெரிய ஆளு. அவரே போய் நீ அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கியே. ஒரு பேத்தியா நீ அவருக்கு கொடுக்கற மரியாதை இதானா? அவருக்கு நான் பேத்திங்கிற அளவுக்கு மரியாதை கொடுத்து என் ஃப்ரெண்ட அர்ஜுனை அடிக்காம இருந்திருந்தா நான் எதுக்கு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க போறேன்? தப்பெல்லாம் தாத்தா மேலதான், என் மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாரு மது, நீ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. இன்னொரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்கு போறத எந்த வீட்டுல தான் ஒத்துப்பாங்க? அதனாலதான் தாத்தா உன்னை போக வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அதுக்கு அவன் எதுக்கு மதுவை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உன் தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து ஏன் இப்படி நான்சென்ஸா இருக்கீங்கன்னு கேட்டிருக்கான். அதனாலதான் தாத்தா அவனை அடிச்சிருக்காரு. வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம உன் தாத்தாவையும் பாட்டியும் அறிவில்லாதவங்கன்னு சொல்லிருக்கான். இதை யாராலதான் பொறுத்துக்க முடியும்? நீ சொல்லு மது. உனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போற ஆத்மானா அது உங்க தாத்தா மட்டும்தான்டா. அண்ணியா இருக்கட்டும் இல்ல நாங்களா இருக்கட்டும், உனக்கு இந்த வயசுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லி உனக்கு புரிய வைப்போம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சாலும் முதல்ல உன்னை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா உனக்கு நல்லதை கெட்டதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறவரு தாத்தா தான். இன்னும் சொல்ல போனா என் பேத்தின்னு உன் மேல உயிரே வச்சிருக்காரு. அவரை போய் ஒரு சின்ன பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டே மது. அவர் எவ்வளவு பெரிய மனவேதனையில் இருப்பாருன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு பேரும் பேத்திங்க தான் மரியாதைய தேடி கொடுக்கணும் மது. இப்படி அவங்களுடைய மரியாதைய கெடுத்துட கூடாது. நீங்க அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன்னு சொல்லி அவரை நீ பணிய வச்சிருக்க. அந்த நேரத்துல அவர் எப்படி துடிச்சு போயிருப்பாருன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருந்திருப்ப. நீயும் தாத்தாவோட மனச சுக்கு நூறா உடைச்சிருக்கே மது. என்ன பொண்ணு நீ? பெரியவங்க எது சரி எது தப்புன்னு சொல்றப்போ இந்த வயசுல எரிச்சலும் கோவமும் ஏற்படதான் செய்யும். போக போக உனக்கான பக்குவம் வரப்ப வீட்ல எல்லாரும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிரும் மது. அதனால ஆண்டி உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, இனி நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட கோவப்படாத, சரியா? இனிமே இவ நம்ம வீட்டு ஆளுங்க மேல கோவப்படாம இருக்கிறது மட்டும் இல்ல சிந்து, இப்ப இவ மாமா கிட்ட வந்து நான் பண்ணது தப்புன்னு சாரி கேட்கணும். ஹேய், இப்ப நீ என் கூட வந்து தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன வந்து தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே? என்ன பாட்டி போட்டு அந்த அளவுக்கு அடிச்சாங்களே, அதுக்கு அவங்க என்கிட்ட சாரி கேட்பாங்களா? அம்மா சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். பாட்டி என்கிட்ட சாரி கேட்பாங்களா? சரி, பாட்டி உன்னை அடிச்சதுக்காக அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோ, போதுமா? வா, நம்ம தாத்தா ரூமுக்கு போலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. வா. சரிம்மா. பாரு, தாத்தா ரொம்ப மனவேதனையில் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, போ. தாத்தா, நீங்க அர்ஜுன் அடிச்ச கோவத்துல உங்களை நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டேன். அது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. மதுமா, என்னடா நீ? இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தாத்தா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என் பேத்தி என்கிட்ட இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா. என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க அப்படி சொன்னாலும் நான் அப்படி அடம் பிடிச்சு உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு
எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. இந்த வீட்லயே எனக்கு சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும்தான். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துட்டு இருந்திருக்க கூடாது. ஐயோ, சாரி தாத்தா. தாத்தா அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கலடா குட்டி. அத நினைச்சு நீ இப்படி கண்கலங்கி அழுதா தாத்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. பாப்பா, இதுக்கெல்லாமா போய் நீ அழுவ? என்ன புள்ள நீ? அப்படின்னா உங்களுக்கு என் மேல உண்மையிலே கோவம் இல்லையா தாத்தா? நீதாண்டா எனக்கு எல்லாமே. உனக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்படி இருக்கிறப்ப என் பேத்தி மேல எனக்கு எப்படி கோபம் வரும் சொல்லு பார்க்கலாம். இத பாரு, தாத்தா மேல தப்பு இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல? எனக்கு அதுவே போதும் சாமி. இப்ப நீ என்கிட்ட வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மன நிறைவா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இனிமே நீ தாத்தா கிட்ட வந்து எப்பவும் போல சகஜமா பேசி படிப்புலயும் உன் கெட்டிக்காரத்தனத்தை காட்டினேன்னா அதுவே எனக்கு போதும்மா. அதை தவிர எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாதுடா. இனிமே நீ இதெல்லாம் மறந்துட்டு நல்லா படிப்ப தானே? நான் நல்லாவே படிக்கிறேன் தாத்தா. உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததே இதுதான்டா. எனக்கு இது போதும்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் வரேன் தாத்தா. போயிட்டு வாடா தங்கம். இவ சொன்னாங்கிறதுக்காக நீங்க எதுக்கு மாமா அந்த ராஸ்கல் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? இந்த விஷயத்த சிந்து சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? இதுல என்ன செவந்தி இருக்குது? அந்த பையனை நான் கை நீட்டி அடிச்சது தப்பு தானே? அப்பா, அவனை நீங்க அடிச்சதெல்லாம் தப்பே கிடையாதுப்பா. அந்த வித்யாவோட அண்ணன் உங்களையும் அம்மாவையும் சுத்த நான்சென்ஸா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்னவன அடிக்காம பின்ன கொஞ்சம் முடியும் அவனை. அந்த நேரத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வைங்க, அவனை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பேன். இங்க பாரு, அந்த நேரத்துல நீயும் செவந்தி இல்லங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். சரி விடுப்பா, எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை முடிச்சது இல்ல, அது போதும்பா.